ஹாய், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மந்த்து ஸ்லிப் டெஸ்ட் கொஷின் பேப்பரில் வந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். டோட்டலாக 20 மார்க்ஸ் கொஷின். ஸோ நாம் இன்றைக்கி நம்ம செக்ஷன் டி பார்க்கலாம். செக்ஷன் டியில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். Based on above information, answer the following question. One when both cars moves in the same direction, find the situation can be represented algebraically. And the second one, opposite direction la vanchina adoda answer enna varum. That means equations enna create pannunga. At the same time அப்படி நம்ம ஈக்குவேஷன் ரெண்டு கண்டிஷனில் க்ரியேட் பண்ணும்போது அதோட ஸ்பீட் என்னவாக இருக்கும் அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன், ரெண்டு பிளேஸ் இருக்குது. ஒன்று சண்டிகர் அண்ட் ஒன்று குருஷேத்ரா. அதுலேருந்து அந்த ரெண்டு பிளேஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ரெண்டு கார் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மளோட அசம்ஷன் ரெண்டு காரும் சேம் டைரெக்ஷனில் போகுது. ஓகேவா? சேம் டைரெக்ஷனில் போகும்போது ரெண்டு காரும் ஒன்றோட ஒன்று ஆக்சிடெண்ட்டில் ரெண்டும் இடிச்சுக்குது. அப்போ எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா 9 ஹவர்ஸில் ரெண்டும் ஒரே டைமுக்கு இப்போ மீட் பண்ணுற டைம் என்ன அப்படின்னா 9 ஹவர்ஸில் மீட் பண்ணுது. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை பீன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஸ்பீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு speed into time. So the first one, case 1 என்னன்னு எடுத்துக்கிறோம். நம்ம 2 cars capital X and capital Y meet each other at the point P in 9 hours. சரியா? அப்படின்னா எப்படி ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணலாம், அதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், அதுதான் நம்ம இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சிச்சுவேஷன் கேன் பி ரெப்ரசன்டட் அல்ஜிப்ராய்க்கலி. அதுதான் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறதா கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 90 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டோட்டல் டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது 90 கிலோமீட்டர் அப்படின்னு. 90 கிலோமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் பியிலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் கவர்டு பை கார் ஏ, நாட் கார் ஏ, கார் எக்ஸ். ஓகே, தட் இஸ் மீன் பை ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸ்பீட் நமக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் ஃபஸ்ட்டு எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகுது. தேர்ஃபோர் எக்ஸ் இன்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 ஹவர்ஸில் மீட் பண்ணுது. தேர்ஃபோர் எக்ஸ் இன்ட்டு 9. ஸோ 9x கிலோமீட்டர். ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 9x கிலோமீட்டர். ஓகே, த சேம் வே டிஸ்டன்ஸ் கவர்டு by car y equal to bp is equal to speed into time. speed நம்ம small y னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். சேம் டிஸ்டன்ஸ், சேம் டைமில் ரீச் ஆகுது. therefore it is 9y கிலோமீட்டர். ஓகே, ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 90 கிலோமீட்டர் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஏபி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி. ஏபியோட வேல்யூ டோட்டலாக இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஏபி ஈக்குவல் டு 9x, ஏபி 90 ப்ளஸ் பிபி ஈக்குவல் டு 9y. ஸோ 9x மைனஸ் 9y ஈக்குவல் டு 90. இப்போ it is divided by 9. ஸோ x minus y equal to 10. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் கொஷினில் கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். when both cars moves in no, it's not that. A, when both cars moves in the same direction and find the situation can be represented algebraically. So first situation நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். செகண்ட் ஒன் த சேம். என்ன கேட்டிருக்காங்க, கேஸ் 2 ரெண்டு பேரும் எப்படி ஆப்போசிட் டிரெக்ஷன் ஒருத்தர் மீட் பண்ணி போகிறாங்க. அப்போ ஹார்ஸ் 9/7 ஹவர்ஸில் மீட் பண்ணுறாங்க. அப்போது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கேஸ் 2
case 2 the same 2 places. ஒன்று வந்து சண்டிகர், இன்னொன்று வந்து குருஷேத்ரா. இதிலேருந்து 2 கார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கார் வந்து கேபிட்டல் எக்ஸ், செகண்ட் கார் வந்து கேபிட்டல் ஒய். இப்போ 2 பேரும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பீன்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போது நமக்கு ஆல்ரெடி டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், தட் இஸ் 90 கிலோமீட்டர். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது, ஏலேருந்து பி வரைக்கும், பியிலேருந்து பி வரைக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணோன்னா the same formula, distance covered by car x equal to same formula, distance equal to speed into time. Speed வந்து நமக்கு x கிலோமீட்டர் and time வந்து கொஷினில் 9/7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 9/7 ஹவர்ஸில் மீட் பண்ணுது. ஸோ which is equal to 9x/7 km per hour. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏபி. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் covered by car y equal to same x. நம்ம இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கோம், yன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ y/7 equal to 9y divided by 7 kilometer is equal to bp. therefore நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்து நமக்கு 9AP and BPயோட டிஸ்டன்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. AP வந்து 9x/7, இங்கே 9y/7. இப்போ நமக்கு ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் தெரியும், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏபி தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஏபி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி. ஸோ ஏபியோட வேல்யூ 90 equal to here 9x/7 plus 9y/7. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நமக்கு 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இருக்குது. ஸோ டிவைடட் பை 9 போட்டோம் அப்படின்னா 10 equal to x/7 plus y/7 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு கிராஸ் மல்டிபிள், இது ரெண்டும் காமன் டினாமினேட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 70. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. கொஷினில் செகண்ட் நம்ம கேட்டிருக்கிற செகண்ட் கொஷின், தட் மீன்ஸ் when both cars moves in the opposite direction. இதுக்கும் வந்து நம்ம சிச்சுவேஷனை கேட்டிருக்கிறாங்க, அதுவும் அல்ஜிப்ராய்க்லி கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம சிச்சுவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த கார் கிடச்சிரும். therefore equation number 1 implies என்ன கண்டுபிடிச்சோம், x minus y equal to 10. x minus y equal to 10. equation number 2 implies x plus y equal to 70. therefore இதுலேயும் பாருங்கள் x and y ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ டைரெக்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ 2x equal to 80. therefore x is equal to 40. ஸோ x is equal to 40ன்னு மீனிங் என்ன, ஸ்பீட் ஆஃப் த கார் capital X from A. ஓகேவா? ஸோ x is equal to 40. now substitute x is equal to 40 in equation number 2. so 2 implies x plus y equal to 70. நம்ம இப்போ x value is 40 plus y equal to 70. அதனால் நம்ம y is equal to subtract பண்ணும்போது 13 கிடச்சிரும். therefore the speed of car X from A equal to the speed of car Y from B equal to, so first one X value 40 kilometer per hour and y value 30 kilometer per hour. that's all. thank you. இப்போ நம்ம the same section D இருந்து 8th sum, the king, queen and jack of clubs are removed from the deck of 52 well shuffled playing cards. One card is selected from the remaining cards. Find the probability of getting a heart, king, a club and the last one is the 10 of hearts. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி ஈஸியான டாபிக் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு கிவன்
யூஸ்வலாக டெக் ஆஃப் கார்ட்ஸில் வந்து டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, கிங்கு குயின் ஜாக் ஆஃப் கிளப்ஸ் ஆர் ரிமூவ்டுன்னு கொடுத்துருக்கோம். தேர்ஃபோர் செலக்டட் ஃப்ரம் த ரிமைனிங் கார்ட்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து ஆன்சர் சூஸ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் 52 மைனஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன வரும், 52 மைனஸ் 3 ஈக்குவல் டு 49 கார்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹார்ட் கேட்டிருக்காங்க. ஹார்ட் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் selecting heart which is equal to, இப்போ வந்து 13 கார்ட்ஸ் வந்து ஹார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு இதில் வந்து ஹார்ட்லேருந்து எதையுமே நம்ம வந்து வெளியில் எடுத்து வைக்கல. தேர்ஃபோர் டோட்டல் பாசிபிலிட்டி வந்து 13, அவுட்கம்ஸ் நம்மளோட பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 49, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 13. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 13/49. நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், a king. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் a king is equal to, செலக்டிங் a king, டோட்டலாக எத்தனை கிங் இருக்கும், ஒரு ஃப்ளாருக்கும் ஒரு கிங் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கிளப்பில் இருந்து ஒரு கிங் எடுத்து வச்சிட்டோம். ஓகேவா? அப்போ நம்மக்கிட்ட எத்தனை தான் இருக்கும், ரிமைனிங் 3 தான் இருக்கும். ஸோ நம்ம 3 தான் கையில் இருக்கும். ஸோ 3, இது வந்து நம்மளுக்கு ஃபேவரபிள் அவுட்கம். நம்ம ப்ராபபிலிட்டி ஃபார்முலா வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாசிபிள்னா பாசிபிள் அவுட்கம். ஓகேவா? 49. ஸோ 3 டிவைடட் பை 49. இதுவும் கேன்சல் பண்ண முடியுமா, 1 3s are 3, 19 வரும், கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிளப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் கிளப்புக்கு வந்து எவ்வளோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. கிளப்பு தான் ஆல்ரெடி நம்ம 3 கார்ட்ஸ் எடுத்துட்டோம். டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், எல்லா கார்ட்ஸ்லையுமே வந்து 13 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? எல்லா ஃப்ளார்ஸ்லேயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். இதில் கிளப்பில் மட்டும்தான் 3 கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம், கிங்கு குயின் ஜாக்கு. ஸோ 13 மைனஸ் 10. ஓகேவா? 13 minus 3. Therefore divided by a number of possible outcomes. So 49. So answer 10/49. Okay. The last one, the 10 of hearts. So director probability of selecting hearts. No, 10 of hearts. 10 of hearts equal to total heartsல வந்து எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும், டோட்டலாக ஹார்ட்ஸில் வந்து 13 கார்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஹார்ட் தான், டோட்டலாக 13 இருக்கும், அதை அப்படியே பண்ணிட்டோம். இப்போ வந்து 10 தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 10 ஆஃப் ஹார்ட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹார்ட்டில் வந்து 10 எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒன்று தான் இருக்கும். தேர்ஃபோர் 1/49. ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அண்ட் இது நம்பர் ஆஃப் பாசிபிள். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.